ஏய், பல கோடி மதிப்புள்ள புதையல்டா, தலைய சுத்தத்தான் செய்யும். நாம தான் அறிவுபூர்வமா புத்திசாலித்தனமா செய்யணும், புரியுதா? ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்களா? இந்த படி உங்க ரெண்டு பேரையும் ஏமாத்தலாம், என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இது பாருங்க, ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அடப்பாவி, இந்த கத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாளேடா. டேய், இவள நம்பி போனோம்னா நம்மள நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுவாடா. பாட்டி, அங்க பாரு, செடி தொட்டி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதுல நடுவுல பாரு. எனக்கு என்னமோ அங்கதான் இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. ஏய், ஆமாடி ஆமாடி. ஏய் சோதி, நீ அது கொண்டா, அதுக்குள்ள இறங்கி பாரு. ஐயோ பேபி, இது ஏதோ சாக்கடை மாதிரில இருக்கு. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? இந்த பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துலதான் ரகசியமா ஒளிச்செல்லாம் வச்சிருப்பாங்க. டேய் டேய் டேய், தயவு செஞ்சு அதுல இறங்கி பாருடா. டேய் டேய், பாருடா பாருடா, டேய் ப்ளீஸ்டா. என்னால முடியாது பேபி. ஐயோ, யோசிக்காதடா. இத பாருடா சோதி, உனக்கு கல்யாணம் காட்சி கருமாதி, ஐயோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா. இதெல்லாம் உனக்கு நிறைய இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பணம் வேணாமா? நீ கோடீஸ்வரன் ஆனதாண்டா உன் கனவெல்லாம் பலிக்கும். கனவா? நான் எப்ப கனவு கண்டா கோடீஸ்வரன் ஆகணும்? என்னடா யோசிக்கிட்டே இருக்க? அங்க பாரு, அங்க பாரு, அதுக்குள்ள புதையல் இருக்கிற மாதிரியே தெரியுது பாரு. எங்க? அங்கதான் அங்கதான் அங்கதான், அங்க பாரு அங்க பாரு, அதேதான் அதேதான் அதேதான்டா. ஏய், என்னடி அப்படி பாக்குற? காரியம் நடக்கணும்ல. ஏய் சோதிமணி, நல்லா தேடி பாருடா. ஏய், கையில வேணா போனை வச்சுக்கோடா. பேபி, இங்க ஒரே இருட்டா இருக்கு பேபி. இங்க எங்க பேபி புதையல் இருக்கும்? புதையல் இருந்தா சொல்லி அனுப்பு, பையோட வருகிறேன். என்னடி ஜோதி சத்தத்தையே காணும் பாட்டி. சோதி, ஏய் சோதி, ஜோதி, ஏய் சத்தம் எங்கேயோ கேக்குது. ஏய், வாடி 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 வா. ஏய், எங்கடா இருக்க? ஏய், சத்தத்தையே காணுமேடி. டேய் சோதி, இருடி. ஏய் சோதிமணி, ஏய் சோதிமணி, எங்கடி சத்தம் கேக்குது? தெரியலையே. ஏய், என்னடி சத்தம் எங்கேயோ கேக்குது? அந்த பக்கமா. ஐயோ, அங்க பாருடி, அதுல இருந்து வராண்டி. பேய் இல்ல, பேய். தூத்து பயப்படாத பயப்படாத. என் பேர சோதி. ஐயோ என் ராசா. அடி கிழவி. டேய், புதையல் எங்கடா? ஐயோ, வராண்டி. ஏய், இதெல்லாம் பார்த்தா நம்ம தொலைஞ்சோம். மறைச்சுவே மறைச்சுவே. பார்த்தோன்னு ஒண்ணுதான் வந்து கேட்பான். என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, இவன் வேற வந்து நிக்கிறானே, மாட்டி விட்டுருவான் போல இருக்கடி. பாட்டி, எதுக்கு இந்த நேரத்துல ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கீங்க? அது இன்னைக்கு அமாவாசை தம்பி, அதான் பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம். பிச்சைக்காரனா? பிச்சைக்காரனுக்கு சோறா? எங்க பிச்சைக்காரன்? அங்க பிச்சைக்காரன். கண்டுபிடிச்சிருவானோ? இவனை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி தெரியலையே. டேய், பிச்சைக்கார மாதிரி நடிடா, இல்லன்னா மூஞ்சிலே குத்துவான்டா. அம்மா தாயே. பிச்சைக்காரன். உங்களை பார்த்தா பிச்சைக்காரனுக்கு சோறு போடுவான் அந்த மாதிரி தெரியல, அவனை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரியும் தெரியல. இனியா, நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? அது உள்ள வா. அடி கிழவி, உன்னை நம்பி வந்ததுக்கு பிச்சைக்காரன் நான் சொல்றேன். பேபி, புதையல் இருக்குன்னு சொல்லி என்ன இப்படி பண்ணிட்டல. ஐயோ சோதி, இப்பதான்டா நீ அழகா இருக்க. பேபி, சரி சும்மா இருக்க மாட்டான் போல இருக்க.
இவன் வேற. அர்ஜுன் சாப்பிட்டு போலாம் வாங்க. இனியா, இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு. ஐ ஹாவ் டு கோ. அதனால நீ போய் சாப்பிடு. ஓகே? பாய். ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறாரு? ஏய் வசு, என்ன இவ்ளோ கூலா நிக்கிற? இன்னைக்கு முக்கியமான ஒரு டெண்டர் மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் எழுப்பி விடல? உங்களை எழுப்பி விடுறதுக்கு நான் என்ன நீங்க தாலி கட்டின பொண்டாட்டியா? இல்ல தினம் ராத்திரி உங்க பக்கத்துல தான் படுத்து தூங்குறேனா? வசு, நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி, அது உன் டியூட்டி. அப்போ இனிமே நைட் உங்க பக்கத்திலேயே படுத்துக்கிறேன். கை காலை அமுக்கி விட்டு பாட்டு பாடி உங்களை தூங்க வைக்கிறேன். என்ன போதுமா? வசு, இதெல்லாம் உன்னை செய்ய சொல்ல, தூக்கத்துல இருந்து எழுப்பி விட தான் சொன்னேன். சார், பர்சனல் செக்ரட்டரி தூக்கத்துல இருந்து எழுப்பி விடணும்னா அடுத்து அதையும் தானே செய்யணும். வசு, நீ எல்லாத்துலயும் பொடி வச்சு பேசுற, இது சரிப்பட்டு வராது. என்னது பொடி வச்சு பேசுறேனா? சொக்கு பொடியா சார்? பேட் ரிப்ளை. இரிட்டேட் ஆகாத, ஆல்ரெடி டைம் லேட். மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும், கிளம்பலாம் வா. சார், நான் எப்பவும் ரெடி. நீங்க தான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து கார் எடுங்க, போங்க. கார்ல போனா டிராபிக்ல மீட்டிங் லேட் ஆயிடும். என்ன பண்ணலாம்? வசு, வா. சொல்லுங்க சார். கார்ல போனா கன்ஃபார்மா லேட் ஆயிடும். பைக்ல போயிடலாமா? பைக்லயா? ஹை ஜாலி. நீங்க ஸ்பீடால போக கூடாது சார், எனக்கு பயமா இருக்கும். அப்புறம் உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். ஏய், இப்படிலாம் பண்ணாத. இந்த மாதிரிலாம் ஓவரா பண்ணா பைக்ல கூட்டே போக மாட்டேன். சரி சார், நான் வரல. நீங்களே ஆபீஸ்க்கு தனியா போய்க்கோங்க. டெண்டர் மீட்டிங்க்கு வசு அவசியம் வரணுமே. சார், நீங்க போங்க சார், நான் மெதுவா ஆட்டோல வந்துக்கிறேன். சரி வா. இம்ச. ஹாய் அர்ஜுன் சார், சூப்பரா ஏறினீங்க. ஏய், எல்லாருமே இப்படிதான் ஏறுவாங்க. ஓவரா பண்ணாத, வண்டியில ஏறு. என்னால முடியாதுப்பா, வண்டி ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏய் வசு, டென்ஷன் பண்ணாத வசு, எனக்கு டைம் ஆகுது மீட்டிங்க்கு, ஏறு. ஐயோ முடியாது அர்ஜுன் சார், என்னால பின்னாடி எல்லாம் உட்கார முடியாது. சரி, முன்னாடி வந்து உட்காரியா? ஹாய், இது கூட நல்லா இருக்கே. ஏய் விளையாடாத வசு, மீட்டிங்க்கு டைம் ஆகுது, ஏறு வசு. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? குட் क्वेश्चन. நான் உங்க பின்னாடி உட்காரணும்னா இப்படி கை வச்சிட்டு உட்கார்ந்துட்டு தான் வருவேன். எப்படியா தொட்டணும், ஏறு. போலாமா? வசு, பயப்படாத. டெண்டர் மீட்டிங் கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால தான் ஃபாஸ்டா போறேன். ஓகே. வசு, 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 ஏந்திரி வசு, ஏந்திரி. என்னாச்சு வசு? லைட்டா தலையில அடிபட்டு. தலையிலயா? காமி, காமி. வா வா வா, ஹாஸ்பிடல் போலாம். வா வா வா. வா, சொல்றது கேளு. ரெஸ்ட் எடு வசு, நான் வரேன். சிஸ்டர் சொல்லுங்க. ஒரு ஆக்சிடென்ட், பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. கொஞ்சம் மயக்கமா இருக்குன்றாங்க. கொஞ்சம் இமிடியேட்டா பார்க்க முடியுமா டாக்டரை? டாக்டர் எமர்ஜென்சி ரூம்ல இருக்காங்க, அங்க போய் பாருங்க. வசு, வா வசு, போய் டாக்டரை பார்க்கலாம். ஐயோ அர்ஜுன் சார், சொன்னா கேளுங்க. பைக்ல இருந்து கீழே விழுந்த அதிர்ச்சியில மயக்கமா இருந்துச்சு. இப்போ அது கூட சரியாயிடுச்சு சார். மயக்கமா கூட இல்ல. வாங்க நம்ம உடனே ஆபீஸ்க்கு போய் டெண்டர் வேலையெல்லாம் பார்க்கலாம். என்ன வசு பேசுற?
பைக்ல இருந்து கீழே விழுந்திருக்கோம், டாக்டரை பார்க்காம போவே கூடாது. நான் தான் தெரியாதனமா வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிட்டேன். வா நம்ம டாக்டரை பார்க்கலாம் வா. ஐயோ அர்ஜுன் சார், சொன்னா கேளு வசு, வா. டாக்டர். வாங்க உட்காருங்க. என்னாச்சு? டாக்டர், பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டோம், ம் மயக்கமாயிட்டாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் செக் பண்றீங்களா? வேற எங்கேயாவது அடிபட்டிருக்காமா? இல்ல டாக்டர், லைட்டா தலை மட்டும் வலிச்சுது, அவ்வளவுதான். அது கூட விழுந்த அதிர்ச்சியால தான் இருக்கும். அப்படியாம்மா? எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமே. சார் அதெல்லாம் தேவையில்ல சார், கீழே விழுந்த அதிர்ச்சியில மயக்கம் வந்துருச்சு, அவ்வளவுதான். இல்லம்மா, பைக்ல இருந்து கீழே விழுந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இதுக்கு மெடிக்கல்ல ஆக்சிடென்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. வசு ஐயோ. இரு, கொஞ்ச நேரம் பேசாம இரு வசு. ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். டாக்டர் நமக்கு நல்லதானே சொல்வாரு. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி எல்லா டெஸ்டையும் எடுத்துடலாம் டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ், கொஞ்சம் உள்ள வாங்க. மா, இதுல இருக்கிற டெஸ்ட் எல்லாம் அவங்கள எடுக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். ம் வாங்க மேடம் போலாம். தேங்க்யூ டாக்டர். வெல்கம் சார். பார்த்து வா வசு. ஐயோ அர்ஜுன் சார், தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் சொல்ற மாதிரி நான் ஸ்கேன் கூட எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு டெண்டர் வேலை இருக்கு. ஆபீஸுக்கு போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். நோ வசு, அது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஸ்கேன் எடுக்கலாம். ஐயோ அர்ஜுன் சார், நம்ம எல்லாம் ஆக்சிடென்ட்னு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இங்க இருக்கிற எல்லா மிஷினுக்கும் வேலை கொடுக்கற மாதிரி தான் சொல்லுவாங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பைக்ல இருந்து கீழே விழுந்திருக்க, மயக்கமா வருதுன்னு சொல்ற, இப்ப தலை வேற வலிக்குதுங்கற. ஸ்கேன் எடுத்து தான் ஆகணும். அர்ஜுன் சார், அதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க. போ வசு, தயவு செஞ்சு போறியா? ம். கடவுளே, வசுக்கு எதுவும் இருக்க கூடாது. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஆனந்த், நானும் வசுவும் பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வசுக்கு லைட்டா தலைவலிக்குதான். பக்கத்துல இருக்கிற ஜெய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேண்ணா. நோ 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 நோ, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லடா. நான் இங்கேருந்து வசுவை பாத்துக்கிறேன். நீ என்ன பண்றனா, நீ உடனே கிளம்பி ஆபீஸுக்கு போ. டெண்டர் மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணு. உத்தமனை கூட அழைச்சிக்கோ, அவருக்கு எல்லா டீடைல்ஸுமே தெரியும். சரிண்ணா, நீங்க பாத்துக்கோங்கண்ணா. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேடா, நீ உடனே டெண்டர் மீட்டிங் போ. சரிண்ணா, ஓகேண்ணா. ஏய், இன்னும் தலை வலிக்குதா? மயக்கம் எப்படி இருக்கு? நீ கவலைப்படாத, ஸ்கேன்ல எல்லாமே தெரிஞ்சிடும். டயர்டா ஃபீல் பண்றியா வசு? சார், இது கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட டயர்டு இல்ல சார். எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்னு எல்லாம் எடுத்தாங்கல்ல, அதனால வந்த டயர்டு சார். சாரி சார், எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, ஸ்கேனும் பண்ணியாச்சு. ரிப்போர்ட் ஃபைல்ஸை டாக்டர் பார்க்கணும். அவர் இப்ப ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அவர் வந்த உடனே நாங்க ஃபோன் பண்றோம். அப்ப நீங்க வந்து அவர் பாருங்க. ஓகேங்க. அர்ஜுன் சார், ரிசல்ட்டா இப்ப அவங்களுக்கு முக்கியம். எல்லா டெஸ்டையும் எடுக்கணும். உங்க புண்ணியத்துல அதை எடுத்துட்டாங்க. இங்க இருக்கிற எல்லா மிஷின்லயும் எடுத்துட்டாங்க சார். ஒரே ஒரு மிஷினை தவிர, கார்டு தேய்க்கிற மிஷினை தவிர. வா போலாம். உத்தமன், இந்த டெண்டர் நமக்கு எப்படியாவது கிடைச்சாகணும். அதுதான் கம்பெனிக்கு நல்லது, புரியுதா? வணக்கம் ஆனந்த் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நான் தான் சீனிவாசன். இந்த டெண்டர் மீட்டிங் சம்பந்தமா அர்ஜுன் சாருக்கு டீடைல்ஸ் இன்ஃபார்ம் பண்றதே நான் தான். மறந்துட்டீங்களா? ஏற்கனவே நாம ஒரு தடவை கம்பெனி பார்ட்டியில மீட் பண்ணிருக்கோம். ஞாபகம் வந்துருச்சு சார். நல்லா இருக்கீங்களா? எங்க அர்ஜுன் சார் பின்னால வர்றாரா? இல்ல சார், அண்ணன் வரல. ஒரு முக்கியமான வேலை, அதனாலதான் அவரால் வர முடியாம போயிடுச்சு.
என்ன சார், என்ன விஷயம்? இல்லை, விலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவர்மெண்ட் தொழில்பேட்டை தான், இருந்தாலும் 20 crores ஃப்ரீஸ் பண்ணாதான் நமக்கு கெயின். இல்லைனா விட்டுருங்க, ஓகேவா? ம், ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். மச்சான் மச்சான், என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அது அண்ணன் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு, அதனால தான் நான் வந்தேன். கம்பெனி மீட்டிங், டெண்டர் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வர்றது வழக்கம் தானே? புரியுது புரியுது. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். எப்படி இருந்தாலும் அடுத்து நீங்க தானே. புரியலையே. அதாவது உங்க அண்ணனுக்கு அடுத்தபடியா இங்க நீங்க தானே சொன்னேன். ஓ, அந்த மாதிரி சொன்னீங்களா? ஒரு தடவை டெண்டர் எடுக்கும்போது அர்ஜுன் என்னை பார்த்துட்டு எனக்காக விட்டு கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாண பேச்செல்லாம் நடக்கும்போது நான் அவருக்காக விட்டு கொடுத்தேன். அதனால பதிலுக்கு பதில் எல்லாம் சரியா போச்சு. இனிமே நடக்க போற டெண்டர்ல எல்லாம் நம்ம 2 கம்பெனிக்கு நடுவுல ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் நடக்க போகுது. நாம 2 பேரும் ஒரே பிசினஸ்ல இருக்கோம், இதை ஏன் போட்டின்னு நினைக்கிறீங்க? 2 குடும்பமும் சேர்ந்து நல்லா வளரணும்னு நினைச்சிட்டு போயிடலாமே. ஆஹா, அப்படிலாம் சில விஷயங்களை பார்க்க முடியாதுல்ல. போட்டினா போட்டி தான். பின்ன என்ன, நாங்க உங்களுக்கு திரும்ப திரும்ப விட்டு கொடுப்போம்னு நினைச்சீங்களா? மீனாட்சி, மீனாட்சி நீயும் வந்திருக்கியா? ஆமாண்ணே, இனிமே நான் இல்லாம அவருக்கு பிசினஸே கிடையாது. வீட்ல தான் இந்த மாதிரினா ஆபீஸ்லயுமா? சரி விடுங்க தம்பி, உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்க வீட்ல உட்காந்து சமையல் பண்ணுங்க. மேடம் ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு போட்டோம். சும்மா மேடத்தோட சந்தோஷத்துக்காக சொல்லிட்டேன். அண்ணா இங்க பாரு, முதல்ல சொன்னதெல்லாம் விளையாட்டுக்கு, சீரியஸாவே நான் சொல்றேன். உறவு முறையெல்லாம் வெளியில. இப்போ நான் வந்து எங்க ஜேகேஆர் குரூப் சார்பா ஆனந்த் கூட இருக்கேன். அதனால பிசினஸ்ங்கிறது வேற, உறவு முறைங்கிறது வேற. பாத்துக்கோ. பாத்தீங்களா அவள? அண்ணா, நீ காம்படிட்டிவ் கம்பெனி, இந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாம். நேரா போய் ஏலத்துல உட்காரு. பாக்கலாமா? பாத்துடலாம். பார்க்கலாம். முதல்ல ஏலத்தை ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அத பாப்போம், வாங்க வாங்க. எல்லாரும் வந்தாச்சுங்களா? ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சலாம். இது அரசாங்க தொழிற்பேட்டையோட இடம். இது நிறைய தொழிற்சாலைகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே இதோட வரைபடம், பில்டிங் வேல்யூ எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அதை பொறுத்து இந்த ஏலத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். என்ன மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் மேடம். மிஸ்டர் அருண், ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இப்ப ஏலத்தை ஆரம்பிக்கிறோம். இதனுடைய ஆரம்ப விலை 1 கோடி. இப்ப ஏலத்தை கேக்குறவங்க கேட்கலாம். 2 கோடி. மிஸ்டர் பிரேம்குமார் 2 கோடிக்கு கேட்டிருக்காரு. 2 கோடி 1 தரம், 2 கோடி 2 தரம். வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 3 கோடி. எஸ் ராஜேஷ் மல்ஹோத்ரி 3 கோடிக்கு கேட்டிருக்காரு. 3 கோடி 1 தரம், 3 கோடி 2 தரம். வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 5 கோடி. மிஸ்டர் இளமாறன் 5 கோடிக்கு கேட்டிருக்காரு. வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 5 கோடி 1 தரம். வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 5 கோடி 2 தரம். 7 கோடி. ஜேகேஆர் குரூப்ஸ் ஆனந்த் 7 கோடிக்கு கேட்டிருக்காரு. 7 கோடி 1 தரம், 7 கோடி 2. 10 கோடி. மிஸ்டர் இளமாறன் 10 கோடிக்கு கேட்டிருக்காரு. 10 கோடி 1 தரம், 10 கோடி 2 தரம். 11 கோடி. 13 கோடி. 15 கோடி. விலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கவர்மெண்ட் தொழில்பேட்டை தான், இருந்தாலும் 20 crores ஃப்ரீஸ் பண்ணாதான் நமக்கு கெயின். இல்லைனா விட்டுருங்க. இளமாறன் 15 கோடிக்கு கேட்டிருக்காரு. 15 கோடி 1 தரம், 15 கோடி 2 தரம். 20 கோடி. மீனாட்சி, என்ன மீனாட்சி இது? அமைதியா இருங்க ஆனந்த். நாம எப்படி பின்வாங்க முடியும்? நம்ம எவ்வளவு பெரிய கம்பெனி. நம்ம பின்வாங்க கூடாது ஆனந்த், அது நமக்கு அசிங்கம்.
22 கோடி. இளமாறன் 22 கோடிக்கு கேக்குறாரு. 22 கோடி ஒரு தரம், 22 கோடி 2 தரம், 25 கோடி.